ஃபர்ஸ்ட் எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வில்லேஜ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் அங்க இருக்கிற மக்கள் யாருமே வாயை தொடர்ந்து பேசலைனாலும் அவங்க நம்ம ஹீரோவை பத்தி மனசுக்குள்ள நினைக்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்கறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கே இருந்து வெளியில வராரு. அப்பதான் நம்ம ஹீரோ தன்னை பத்தி சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தோம்னா சன். நம்ம ஊர்லாம் சூரியன்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சன்னு பேர் வைப்பாங்க போல. ஸோ நம்ம ஹீரோவான சன் ஒரு பெரிய யூடியூபர், மில்லியன் கணக்கில் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. இப்படி ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு திடீர்னு மக்கள் மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான பவர் கிடைக்குது. என்னதான் இந்த பவர் ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஃபன்னா இருந்தாலும் போக போக நம்ம ஹீரோக்கு பெரிய தலைவலியாகிறது. அதனால மற்றவங்க நினைக்கிறது எதுவுமே தனக்கு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் காதில் எப்பயுமே நம்ம ஹீரோ ஹெட்ஃபோன் போட்டிருப்பாரு. அதுலேயும் முக்கியமாக இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து வாயை தொடர்ந்து பேசினா கண்டிப்பாக அவங்க நம்மளை பற்றி ஏதாவது பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அதுவே மனசுக்குள்ள நினச்சா கண்டிப்பாக இவன் சரியான சைக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக தான் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம ஹீரோ கேட்கறதுனால ரொம்பவே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகுறதுனால நம்ம ஹீரோவால் ஒரு பேஷன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஈவன் நம்ம ஹீரோவால் எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே அட்டன் பண்ண முடியல. முக்கியமாக தன்னோட ஃபேன்ஸை மீட் பண்ண கூட போக முடியலங்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ மேலே லைட்டாக கோவப்பட்டு நம்ம ஹீரோக்கு மிஸ்டர் அரகேண்ட்ங்கிற ஒரு நிக்நேம் வைக்கிறாங்க. அதாவது திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ நம்ம கிட்ட புலம்புனதுக்கு அப்புறம் கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோ இந்த கிராமத்துக்கு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால பார்த்தோம்னா வர வழியில பாக்குறதுக்கே ரொம்ப அழகா பிளசண்டா இருக்கிற ஒரு டேம் கிட்ட ஜீப்பெல்லாம் நிறுத்தி இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட கேமராமேன், அதாவது இவருமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், மச்சா இங்க பாரு, நீ இப்படி எதுலையுமே கலந்துக்காம விலகி விலகி வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம 1 மில்லியன் ஃபாலோவர்ஸுமே நம்மள அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்கிற மாதிரிலாம் சொல்லவும், ஆமா மச்சா நம்ம 2 பேருமே நம்ம ஃப்ரெண்டு ஐக்கூன் வீட்டில் தான் தங்க போறோம்னு சம்மந்தமே இல்லாமல் ரிப்ளை பண்றாரு. பிகாஸ் நம்ம ஹீரோ எப்பயுமே போல காதில் இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்கிறதுனால தான் ஃப்ரெண்டு பேசுறது கேட்கல. ஆனா என்னடாடின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹீரோட இயர்ஃபோன்ஸை கழட்டி கொடுத்துட்டு, நல்லா கேளு மச்சான், நீ போடுற கண்டென்ட்லாம் பிடிச்சு போய் தான் எல்லாருமே உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. உன்னையும் சும்மா சொல்லக்கூடாது, சண்டே லைவ்லாம் வருவேன். அப்படி இருந்த நீ திடீர்னு எனக்கு எல்லாரும் மனசு நினைக்கிறது கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி போறதுனால நமக்கு தான் மச்சான் பயங்கரமா லாஸ் ஆயிட்டு இருக்கு. யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நமக்கு சரியாக வியூஸ் வரது இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோ, நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் மனசில் நினைக்கிறதை கேட்கும்போது எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்டா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறங்கிற மாதிரிலாம் சொல்லவும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தினால நீ பயந்து ஓடி ஒளிய போகிற? ஏற்கனவே உனக்கு மிஸ்டர் அரகேன்னு நிக்நேம் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ உன் ஃபேன்ஸை மீட் பண்ணாமல் உங்கள் கேட்குற கொஷினுக்கு சரியாக ரிப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆன்டி ஃபேன்ஸாக, அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிட்டா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மியாகும், வியூஸும் வராது, நெகட்டிவான லைக்ஸ்லாம் வருங்கிற மாதிரி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு நான் முக்கியமா இல்லை வியூஸ் முக்கியமானு கேட்கும்போது ரொம்பவே ஓப்பனா எனக்கு வியூஸ் தான் முக்கியம், பிகாஸ் நமக்கு வியூஸ் தானே சோர் போடுது. ப்ராக்டிக்கலாக பேச மச்சா, நம்ம 2 பேருமே இந்த யூடியூப்ல இருக்கிறதுனால தான் வேலை வெட்டிக்கு எதுவும் போகாமல் நல்லா சந்தோஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாத்தியம் ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி தான் வரும். அதனால நீ தான் மச்சா முடிவெடுக்கணும்னு சொல்றதுனால அதான் வந்துட்டுல இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ செம்மையா கெத்தா பேசுறாரு. சரி நான் சொல்றது நீ கேப்பியா, ஒழுங்கா இருப்பியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு மனசுல நினைக்கவும், நம்ம ஹீரோ டேய் பக்கத்துல தானடா இருக்கேன், வாய் தொடர்ந்து பேசுடாங்கிற மாதிரி சொல்லவும், இல்ல நான் மனசுக்குள்ள தான் நினைப்பேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. டேய் போதும் சாமி என்னை டார்ச்சர் பண்ணாதவா, நம்ம 2 பேரும் இங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே ஜீப்ல அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீங்க எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல விடுங்க, அப்படி இல்லை உங்ககிட்ட எதுனா பெட்ரோல் இருந்தா கூட கொடுங்கன்னு கேட்டுட்டே நம்ம ஹீரோவை நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபேமஸான யூடியூபருங்கிற விஷயமே அவனுக்கு ஞாபகம் வரவும், வாவ் இவர் தான் அரகன் யூடியூபர் சன்னா, கேமரால பாக்குறத விட நேரில் ரொம்பவே அழகா இருக்காரே, என்ன கலரு, இவர் இவ்வளோ அழகா இருப்பாருன்னு தெரியாம போச்சே, ஆனா கேரக்டர் தானே ரொம்பவே மட்டமா இருக்கு, சரியான திமிரு பிடிச்சவன் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்டுறதுனால நம்ம ஹீரோ அப்செட் ஆகி திரும்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல ஏதாவது பெட்ரோல் இருந்தா கூட கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வராங்க. வாவ் ஹீரோயின் பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்காங்களே. ஈவன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ அவன் மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட யாருன்னா டிராவல் பண்ணும்போது கையில் பெட்ரோல் வச்சுட்டே சுற்றுவாங்களா என்ன, இந்த வழியே நிறையவே கார்லாம் வரும், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு வில்லேஜுக்கு வராங்க. அங்கே தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கியூன் இருக்காரு. இந்த சீரீஸை பொறுத்தவரை எனக்கு இந்த கியூனை தான் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் பார்க்கறதுக்கு ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பாரு. தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஆன்னு கத்துறா. பிகாஸ் இவ நம்ம ஹீரோவோட மொரட்டு ஃபேன், இவளோட பேரு ப்ரௌனி. ஆசையாக நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறதுக்காக வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவரோட கேமராமேன் ஃப்ரெண்டை இழுத்து நடுவில் விட்டுருவோம். ஏடா நீ பைத்தியக்காரா, எதுக்காகடா கொடுக்க வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்னோட பேரு ப்ரௌனி, நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் லைக் போடுறது நான் தான், அந்த அளவுக்கு நான் உங்களோட வெறித்தனமான ஃபேன், நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ அழகா இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப
ரொம்ப நம்ம ஹீரோ புகழ்ந்து தள்ளுறா. ஏற்கனவே நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டாரு. இப்போ இப்படி ஒரு பொண்ணு தாங்கிட்ட வாண்டடா வந்து பேசவும் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மச்சான் இந்த பொண்ணு கொஞ்சம் அந்த சைடு நவுத்து விடுறான்னு கியூன் கிட்ட சொல்லவும் நம்ம கியூனுமே அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை போய் நீ பாரு, நாங்களாம் பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேமராமேன் இவங்க எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. கிடைச்ச கேப்ல நம்ம பிரௌனி ஹீரோவை ஹக் பண்றதுக்காக ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோட கேமராமேன் பிரௌனியை தள்ளி விட ட்ரை பண்ணும்போது தான் கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் அந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் கேமராமேன் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. பிகாஸ் இவங்க ஹெல்ப் கேட்டுமே ஹெல்ப் பண்ணாம வந்துட்டோங்கிறதுனால. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்கள நமக்கு யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி காட்டிக்கோன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் கூட வந்தவங்க கொண்டு வந்த முட்டை பார்த்தோன்னா உடஞ்சிருது. ஹீரோ மட்டும் லிஃப்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை முறைக்க ஹீரோ நம்ம ஹீரோயினை யாருன்னே தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு. தென் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே படிச்சு முடிச்சுட்டு கிராமத்திலே விவசாயம் பார்ப்பாங்க இல்லையா, இந்த பரம்பரையா விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனால தான் ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட பிரௌனி என்னோட ஜூனியர் பொண்ணு, என்ன மாதிரி அவளுமே ஆகணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கா, ப்ராமிஸா அவ உன்னோட ஃபேனுங்கிறதே எனக்கு தெரியாது மச்சாங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல, நான் தான் காதில் இயர்ஃபோன் போட்டிருக்கேன், ஸோ யார் என்ன நினைச்சாலுமே எனக்கு கேட்காதுங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிடுறாரு. தென் கேமராமேன் நாங்கள் 2 பேருமே இங்கே வந்தது கண்டென்ட்டுக்காக தான். ஈவன் பார்க்குறதுக்கு இந்த கிராமம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீ தான் இந்த கிராமத்தில் எந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் போகணுங்கிறத நீ தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டுக்கவும் கென்னுமே ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக இது என்னோட ஊர், இந்த ஊரில் இருக்கிற எல்லா இடங்களுமே எனக்கு நல்லா தெரியும், ஸோ கண்டிப்பாக நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் இவன் தான். இவன் மட்டும் எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச காட்டாமல் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசினான்னா கண்டிப்பாக இந்த டூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்ராகேன் யூடியூபர்னு சொல்லிட்டு இருக்க இவனை எல்லாருமே அன்பான யூடியூபர்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் மட்டும் ஏதாவது கோளாறு பண்ணாமல் இருந்தானா கண்டிப்பாக இந்த டூர் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். நம்ம என்னதான் காட்டு கத்துனாலும் அவன் இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம பேசிட்டு இருக்கிறது காதில் விழாதுன்னு சொல்லி காதில் இருக்கிற இயர்ஃபோனை எடுத்து விட்டுட்டு மச்சான் நாம இந்த டூரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதும் லூஸ் ஆகுறதும் உன்னோட கையில் தான் இருக்குன்னு சொல்றதுனால நான் ஏதோ வேணுக்குனே பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க, சரிங்கடா நீங்க 2 பேரும் சொல்ற எல்லா விஷயங்களையுமே நான் கேட்கறேன், ஆனா அதுக்கு எனக்கு 2 கண்டிஷன் இருக்குன்னு சொல்லும்போது இப்பதானடா நாங்க எது சொன்னாலுமே கேட்கறேன்னு சொன்னேன், அட இருங்கடா நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க 5 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன், நான் இந்த கிராமத்தில் ஷூட்டிங்காக எந்த இடத்துக்கு போனாலுமே என் கூட எப்பயுமே கென் இருக்கணும், முக்கியமாக அவனுமே வீடியோவில் வரணுங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேப்பா கண்டிப்பாக நம்ம இதை பண்ணிடுவோம், சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு எங்கே போகலாங்கிறத முடிவு பண்ணலான்னு சொல்லி வெறித்தனமாக இவங்க 3 பேருமே பிளான் பண்ணுறாங்க. தென் நம்ம ஆளுங்க 3 பேருமே நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக வரும்போது அங்கே இவங்கள மீட் பண்ணுற நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன பாய்ஸ் எல்லாரும் ஜாலியாக ரைட் போறீங்க போல அப்படின்னு கேட்கவும் நம்ம கேன் காலையில் முட்டை ஊற்றின பேண்ட்டை நீ வாஷ் பண்ணியான்னு கேட்கும்போது ஏன் நான் இன்னும் வாஷ் பண்ணாமல் வச்சிருந்தா நீங்கள் 3 பேரும் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா என்ன, பேசாமல் இங்கே வாங்கடா. ஆமாம் இவர் ஏதோ பெரிய திமிரு பிடிச்ச யூடியூபர்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கறதுனால நம்ம கேன் ஹீரோ அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பேச்சை மாற்றணும்னு சொல்லி ஆமாம் உனக்கு தான் பேங்காக்ல ரொம்பவே நல்ல வேலை கிடைச்சிச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ நம்ம ஊருக்கு திரும்ப வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த குண்டா இருக்கிறவன் பேர் பார்த்தோம்னா டுப் டாப், நான் ஒன்றும் ரொம்பவே ஆசைப்பட்டு திரும்ப இந்த கிராமத்துக்கு வரல, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பேங்காக்ல என்னோட வாழ்க்கையை அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த கிராமத்துக்கு திரும்ப வந்ததுக்கு ஒரே காரணம் என்னோட ரைட்டர் தான், இவங்க கிட்ட தான் நான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதாவது நம்ம ஹீரோயின் தான் அந்த ரைட்டர், நம்ம ஹீரோயின் ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளருங்கிறதுனால வெளி லொகேஷன்ல இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதினா நல்லா வருங்கிறதுக்காக தான் இப்போ டுப்டாப்பை கூட்டிட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறது தான் டுப்டாப் நம்ம கென் கிட்ட சொல்றான். டுப்டாப் இப்படின்னா சீன் போடவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா கேமராமேன், அவரோட பேர் வந்து பெட்டி. ஸோ பெட்டி நானும் தான் பெரிய ஒரு யூடியூபரோட மேனேஜர், நாங்களாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலே போதும் அப்படியே சும்மா யூடியூபே கதிகலகி போயிடும், அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருப்போம் தெரியுமா, நாங்கள்லாம் வேற மாதிரிங்கிற மாதிரி சொல்லவும் எப்படி அதிகமாக வீடியோக்கு டிஸ்லைக் வாங்குவீங்க அப்படிதானேன்னு சொல்லி பயங்கரமாக பல்பு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ பெட்டிக்கிட்ட அவன் சொல்கிறதெல்லாம் நீ கண்டுக்காதுன்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்பவே திமிரு பிடிச்ச யூடியூபர்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் என்ன உண்மையா, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் ஃபேன்ஸே உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அப்புறம் என்ன டிஸ்லைக்கு அன்சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட உங்களோட தலையில் நீங்களே மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணவும் நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி இங்கே பாரு நான் நல்லா இருக்கேன் இல்லை நாசமாக போகிறேன் இல்லை எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுகிறேன் அப்படி இல்லைனா மூஞ்ச காட்டுறேன், இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட விஷயம், எதுக்காக நீ இந்த ஊருக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து அந்த முதல் நாள் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையுமே அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே நிறையவே லைக்ஸ் கமெண்ட்லாம் வருது. செகண்ட் எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் இப்போ நம்ம ஹீரோ ஷூட்டிங்காக போயிருக்க அந்த கிராமம் எங்கள் தஞ்சாவூர் மாதிரி அந்த நாட்டுக்கே ரைஸ்லாம் உற்பத்தி பண்ணுற ஏரியா. ஸோ அந்த நாட்டு கவர்மெண்ட் அந்த கிராம மக்களுக்காக ஒரு ரைஸ் மில்லிங் மிஷினை ப்ரெசென்ட்டாக கொடுக்குறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா நெல்லை வந்து அரிசியாக மாற்றும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரைஸ் மில்லிங் மிஷினை பற்றி அங்கே இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாருமே கிராம மக்கள் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோ இப்போ ஷூட்டிங் பண்ண போகிறாங்க.
பண்றாங்கிறதுனால நம்ம ஹீரோ இதையே ஒரு கண்டென்ட்டா எடுக்கலாங்கிறதுக்காக தான் ஷூட்டிங்காக அந்த இடத்துக்குமே வந்திருக்காங்க. பட் அங்க வந்து நம்ம பிரௌனி ஹீரோவை மோட்டிவேட் பண்றங்கிற பேர்ல பயங்கரமா பேசி பேசி டார்ச்சர் பண்ணவும் நம்ம பெட்டி ஏமா அங்க போய் கொஞ்சம் உட்காருமா, ஹீரோவோட ரசிகர்னு சொல்ற, ஆனா ஏன் இப்படி அவனுக்குலாம் குடைச்சல் கொடுக்குறாங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவும், இங்க பாரு நீ ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உன்னை சும்மா விடுறேன், இதுவே என்கிட்ட வேற யாராவது இப்படி பேசியிருந்தா அவ்வளவுதான் அவங்க கழுத்து திரும்பி இருக்கும், நீ சொன்னேன்னு இல்ல நான் என்னோட ஆளுக்காக போய் எங்க உட்கார்றேன்டான்னு சொல்லி அமைதியா போய் உட்கார்ந்துடுறா. ஆனா நம்ம ஹீரோ டே நான் நேத்தே சொன்ன 5 பேருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு, இங்க என்னடா ஒரு ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, மச்சான் பொது கூட்டம்னா அப்படிதான் இருக்கும், இது ஒரு கிராமத்துக்காக நடக்கிற ஈவெண்ட்ங்கிறதுனால நம்ம இவங்க தான் வரணும் வரக்கூடாதுன்னா சொல்ல முடியாது மச்சான், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆரம்பின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ கண்டென்ட்டுக்காக கென் கிட்ட இந்த மிஷின் மூலமா உங்க கிராமத்துக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா இங்க நாங்க உற்பத்தி பண்ற அரிசி தான் நம்ம நாடு ஃபுல்லாவே சப்ளை ஆகுது, அது மட்டும் இல்லாம எங்க ஊர் அரிசியோட தரம் பிடிச்சு போய் ஃபாரினர்ஸுமே இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க, சோ எங்க மக்கள் அறுவடை பண்ற எல்லா நெல்லையுமே சீக்கிரமா அரிசியா மாத்தி நாடு ஃபுல்லா உற்பத்தி பண்றதுக்கு இந்த ரைஸ் மிஷின் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரைஸ் மில்லிங் மிஷினை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோ என்னால முடியாதுடான்னு சொல்லி அப்படியே பின்னால பேக் அடிக்க பாக்குறாரு. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோயின் தலை வந்துட்டாரு எல்லாருமே கை தட்டுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பெரிய பிரச்சனையில கோத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அங்க இருக்கிற யாருமே வாய் தொடர்ந்து பேசலைனாலும் அவங்க எல்லாருமே மனசுல நினைக்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு கேக்குதுன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் நம்ம ஹீரோ சென்டருக்கு போனதுமே நடந்துடுறதுனால நம்ம ஹீரோ அங்க இருந்து கத்திட்டு வெளியில வந்துடுறாரு. தென் நம்ம ஹீரோ இப்படி பாதியிலே வந்ததுனால நம்ம ஹீரோயின் மனசு கேட்காம என்னாச்சு உனக்கு எல்லாமே ஓகே தானே நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஆசையா கேட்கவும் நம்ம ஹீரோ என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி கேட்கறதுனால நம்ம ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆகி, ஏன் உனக்கு நல்லா பேசவே தெரியாதா, உன்னை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதனால தான் போனா போதுன்னு வந்து விசாரிச்சா நீ என்ன ரொம்பவே சீன் காட்டுறேன்னு சொல்லும்போது, நீ என்ன பத்தி கவலைப்பட நாம 2 பேரும் ஒன்னும் அவ்வளோ க்ளோஸ் இல்லையேன்னு நம்ம ஹீரோ சொல்றதுனால நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகி, போடா புறம்போக்கு ஏதோ பெருசா நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க, நீ ஒன்னும் இந்த கிராமத்தை பத்தி வெளி உலகத்துக்கு ப்ரமோட் பண்றதுக்காக இங்க வரல, உன்னோட யூடியூப் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் நல்ல கேரக்டர் கிடையாதுன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோ என்னோட கேரக்டரை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு எம்டி மண்டை அப்படின்னு சொல்லி திட்டவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு நாடி ஜோசியெல்லாம் பாப்பாங்க போல, சோ கையை பிடிக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு அறிவில்லாத முட்டாளே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்கிறது மட்டும் நம்ம ஹீரோக்கு கேட்கலங்கிறதுனால பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ கென்னோட சைக்கிள் எடுத்துட்டு வெளியில வரும்போது அங்க ஸ்கூட்டில வர 2 பசங்க நம்ம ஹீரோ பார்த்து, இதுக்கு முன்னால உங்களை நாங்க இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே, நீங்க யாருன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டே, ஒருவேளை நாளைக்கு நம்ம இதே இடத்துக்கு திருட வரும்போது ஒருவேளை இவன் பார்த்துட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி அவனுங்க மனசுக்குள்ள யோசிக்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே கேட்டுருது. சோ நம்ம ஹீரோக்கு இவனுங்க 2 பேருமே ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறானுங்கிறது நல்லாவே புரியுது. தென் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் கென்னும் அந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவை அப்லோட் பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு வியூஸ்லாம் வரலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றதுனால பிரௌனி பார்த்தோம்னா இன்னமுமே மக்கள் எல்லாரோட மனசுலயும் நம்ம ஹீரோ ரொம்பவே திமிரு பிடிச்ச ஆளுங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை அதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும். அதனால நீங்க இப்ப நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரோ அது எல்லாத்தையுமே ஷார்ட் வீடியோவா அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்ல வந்து கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்படியே இந்த போஸ்ட்டை பார்க்கறதுனால மக்கள் மனசுல நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல தாட்ஸ் வரும். ஸோ திரும்ப நீங்க யூடியூப்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடலாங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுக்கவும் நம்ம பெட்டி, பரவாயில்லையே நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே புத்திசாலி பொண்ணாதான் இருக்க, பேசாம நீயுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டா என்னங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் ஹீரோவோட பெரிய ஃபேன், ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி பயங்கரமா வலிரா. அப்போ நம்ம ஹீரோ பயங்கர டிசப்பாயிண்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு கென் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லவும், பிரௌனி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 1000 பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகேப்பா எனக்கு பசிக்கல நீங்க மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை அங்க தனியா விட்டுட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு டுப்டாப் வீட்ல சும்மா பயங்கர தடபுடலா விருந்தெல்லாம் நடக்கவும் நம்ம ஹீரோ ஏதோ பார்க்காததை பாக்குற மாதிரி பயங்கரமா வெல்த் வாங்குறாங்க. ஸோ டுப்டாப் இப்படி வேகமா சாப்பிட்டா சாப்பிடற டேஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது, பொறுமையா சாப்பிடுங்கன்னு எவ்வளவோ சொல்லவும், என்னப்பா உங்க அம்மா இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்காங்க, இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை அதனாலதான் அவசரமா சாப்பிடுறேங்கிற மாதிரி எல்லாம் சொல்றதுனால, ஆமா நம்ம எல்லாருமே இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறது சாப்பிடறதுக்காக தானேங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்லிட்டு, நீங்க எழுத போறதா இருக்கிற நாவலுக்கான பிளாட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கவும், இல்ல இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் அந்த வழியா நம்ம பிரௌனி வரா. ஸோ நம்ம ஹீரோயின் பிரௌனி இந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுனால அவகிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமாங்கிறதுக்காக சேர்ந்து சாப்பிட்றதுக்காக நம்ம பிரௌனியை இன்வைட் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம டுப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கை. தென் சாப்பிட்றதுக்காக வந்த நம்ம பிரௌனி கிட்ட ஹீரோயின் என்ன இன்னைக்கு ஆளை நீ ஃபாலோ பண்ணலையான்னு கேட்கவும், இல்லப்பா அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தினால பயங்கர பிஸியா இருக்காரு, ஆனா என்ன அதை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு,
எனக்கு என்னமோ ஹீரோவை பார்க்கும்போது எல்லாம் பயங்கர ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அவங்க 3 பேருமே நம்ம எல்லார்கிட்டே இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால, நீ இப்படிலாம் சொல்லும்போது எனக்குமே அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குன்னு நம்ம ஹீரோயினுமே சொல்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோ நைட்டு அவர் பார்த்த 2 பசங்களை பற்றி தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே சொல்லி, எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது திருட்டு பசங்க மாதிரி தான் தெரியுது. நேற்று கரெக்டாக 11 மணிக்கு ஊருக்குள்ளே வந்தானுங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் மாஸ்க் போட 2 பேர் அந்த வழியாக பைக்கில் வரவும் டக்குன்னு அவனுங்களை ஸ்டாப் பண்ணி, நீங்கள் யார், எதுக்காக இங்கே வரீங்க, திருடங்க தானேன்னு சொல்லி கேட்கவும் அவனுங்க ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காத நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க மாஸ்க்கை கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைட்டு வந்து அந்த 2 பசங்க இவனுங்க இல்லைங்கிறது தெரிய வருது. அதுலேயும் முக்கியமாக இவருக்கு நம்ம ஹீரோ ஒரு யூடியூபர், பயங்கரமான திமிரு பிடிச்சவருங்கிற விஷயம்லாம் தெரியவும், இப்போதாயா தெரியுது உனக்கு எதுக்காக திமிரு பிடிச்சவங்கன்னு பேர் வச்சாங்கன்னு. பொதுமக்கள் கிட்ட நீ இப்படி தான் நடந்துப்பியான்னு சொல்லி பின்னால் இருக்கிற அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, இங்கே பாரு இவனோட பேஜை இதுக்கப்புறம் நீ ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வீட்டுக்கு தெரியாமல் ஊர் சுற்றிட்டு இருக்க கப்பிள்ஸ் தான். இது தெரிஞ்சுக்காம நம்ம ஆளுங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் திருடங்கன்னு நினச்சி பிடிச்சி விசாரிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துச்சுங்கிறதுனால நம்ம பெட்டியும் கென்னும் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு, பரவாயில்ல மச்சான் வீடு, இதெல்லாம் நடக்கிறது தானே, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, சரிவா நம்ம எல்லாருமே எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்போம்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னமுமே இவங்க 3 பேர் மேலே பயங்கரமாக டவுட் வருது. கட் பண்ண நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்த எல்லா ஃபோட்டோஸையுமே அவரோட ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணுறாங்க. இதோட ஸ்பார்க் மிஸ்டர் அரகன் சீரீஸ்க்கான 2nd எபிசோடுமே முடியுது. வாங்க சீக்கிரமாக 3rd எபிசோட்குள்ளே போகலாம். 3rd எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் அப்படி என்ன இவங்க 3 பேரும் நம்ம கிட்டே இருந்து மறைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டுப்டாப் கிட்ட கேட்கறதுனால, எனக்கு என்னமோ அந்த கென் பையன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவன் பார்க்குறதுக்கு தான் புள்ளப்பூச்சி மாதிரி இருப்பானே தவிர சரியான கிருமி. கென் தான் கண்டிப்பாக அந்த யூடியூப்காரங்க 2 பேரையுமே இந்த ஊருக்கு வர வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பக்கத்துலேயே 2 பசங்க வேகமாக பைக்கில் போகவும், டே இப்படியே வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாவது அடிப்பட்டு செத்து போயிடுவீங்கடான்னு சொல்ல வாயை திறக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு இந்த மாதிரி நம்ம யாருக்குமே சாபம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுனால என்ன பண்ண சொல்றீங்க, இந்த பசங்க இப்படி வேகமா போறது எனக்குலாம் ரொம்பவே பயமா இருக்குங்கிற மாதிரி அவனோட ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்க வேகமா போன அந்த 2 பசங்களுமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மொபைல் நம்பர் கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்கிட்ட மொபைல்லாம் இருக்கு, ஆனா உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறதுனால, என்ன உனக்கு என்ன பெரிய உலக அழகின்னு நினைப்பான்னு கேட்கும்போது, ஆமா நான் அழகா இருக்கிறதுனால தானே நீங்க என்கிட்ட வந்து நம்பர் கேட்கறீங்கன்னு சொல்லி கூலா அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. தென் தனியா உட்காந்துருக்க நம்ம பெட்டி கிட்ட ஹீரோ எங்கன்னு ப்ரௌனி கேட்கவும், நீ என்ன காலையில எழும்போதே அவனோட முகத்துல தான் முழிப்பியா, எல்லாருமே அவன் திமிரு பிடிச்சவான்னு சொல்லும்போது நீ மட்டும் எதுக்காக அவனை இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், யாரு என்ன சொன்னாலுமே அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஹீரோனா அவ்வளோ பிடிக்கும், அவர் எது பண்ணாலுமே நான் ரசிப்பேன்னு சொல்றதுனால, ஏன் எதுக்காகன்னு பெட்டி கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ஹீரோனா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி பயங்கரமா வலியவும், இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம பெட்டி, நீ தான் ஹீரோவோட வெறித்தனமான ஃபேன்ல அவரை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஹீரோவோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட், ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவும், அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம், என்கிட்டயுமே நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கு, பட் அதுக்கு பதிலாக நீ எப்படியாவது ஹீரோவை என்ன லவ் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி டீல்லாம் சொல்லவும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம பெட்டியுமே இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயினை விடாமல் அந்த பேட் பாய்ஸ் 2 பேருமே வழி மறைச்சு வம்பு பண்ணுறாங்க. ஸோ பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம டுப்டாப் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டானு சொல்லி ஒரு போடு போட்டு ஒருத்தனை மட்டையாக்கிடுறான். இதனால இன்னொருத்த என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலேயே நீ கையை வைப்பன்னு சொல்லி ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்காக வரும்போது தான், ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி நம்ம டுப்டாப் கத்தவும், பின்னால நம்ம ஹீரோங்க 2 பேருமே அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வராங்க. பொதுவாகவே கொரியன் சீரீஸ்ல தான் செகண்ட் லீட் மேல பொண்ணுங்களுக்கு பயங்கர க்ரஷ் ஆகும். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த தாய் சீரீஸ்ல கென்ன பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பயங்கர ஸ்லோ மோஷனில் வெறித்தனமான பேக்ரவுண்ட் மியூசிக்கோடலாம் வரவும், நம்ம டுப்டாப் பொறுமையை இழந்து அட போங்கடா நீங்கள் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சிருக்க ஸ்பேனரை வாங்கி அவனையே அடித்து மட்டை பண்ணிடுறான். ஸ்லோ மோஷனில் வரலாம், ஆனால் நம்ம 2 பேரும் மரண ஸ்லோ மோஷனில் வந்துட்டோம் போலன்னு சொல்லி கென் அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த குச்சி அவன் மேலே தூக்கி போட்டு, மச்சான் ஈகோ சாட்டிஸ்ஃபைட், நான் அவனை அடிச்சிட்டேன்டான்னு சொல்லவும், ஆமாம் மச்சான் வெறித்தனம் காட்டிட்டோம்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினும் டுப்டாப்பும் பிடிச்சு வச்சிருக்கவனுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இவனுங்க 2 பேரும் தான் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ யாரு என்னெல்லாம் விசாரிச்சாங்க இல்லையா, நம்ம ஹீரோ கூட திருட்டு பசங்கன்னு சொல்லிட்டு இருந்தாருல அவனுங்கிற விஷயமே ஞாபகம் வருது. ஸோ கென் கிட்ட சொல்லவும், நீங்க 2 பேரும் என்ன திருடுறதுக்காக பிளான் பண்றீங்களாடான்னு கேட்கும்போது, ஆமா அதனால தான் இந்த கிராமத்தையே நாங்கள் சுத்திட்டு இருக்கோங்கிறத ஒத்துக்கிறானுங்க, சின்ன பசங்களா இருப்பாங்க போல, சரி நடங்கடா போலீஸ்ல போய் உங்களை இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், இல்லைண்ணா விட்டுருங்கண்ணா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் ப்ளீஸ், நான் வீட்டுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதானான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே சரி சின்ன பசங்கன்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் ஒருவேளை இதுதான் நம்ம கிட்டே இருந்து இவங்க எல்லாருமே மறைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறத நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் யார்கிட்டயுமே அவ்வளவா பேச்சு வச்சுக்க மாட்டார் இல்லையா. ஸோ ஹீரோயின் பேசுற எதையுமே காதல வாங்காம போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுற ஆர்வத்துல தெரியாம கீழே விழுந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே போனா போதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப அங்க வர நம்ம ப்ரௌனி, என்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ளயும், இதுக்கப்புறம் இவளை நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருந்து அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட,
நீ என்ன ஹீரோவை லவ் பண்றியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுனால அப்பா ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ப்ரௌனியும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் தோன்றதுனால நம்ம ஹீரோயின் பேசாம நம்ம ஹீரோ ஒரு மாடலா வச்சு நாவல் எழுதுனா என்னங்கிறத முடிவு பண்றாங்க. இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற நம்ம டுப்டாப், நீ கண்டிப்பா உன் நாவலுக்கான கதையை ரெடி பண்ணிருப்ப, சோ பிளாட் என்னங்கிறத என்கிட்ட சொல்லு, நீ சொல்ல போற அந்த பிளாட்டை வச்சுதான் இந்த கதை சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபிளாப் ஆகுமாங்கிறத நான் கணிச்சு சொல்றேங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவா எதுவும் பேசாத, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இந்த நாவல் ஃபிளாப்பா மட்டும் ஆச்சு, அதுக்கப்புறம் உனக்கு வேலையும் கிடையாது சம்பளமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டுப்டாப், ஐயோ மகாராணி அப்படிலாம் சொல்லாத, கண்டிப்பா நீ எந்த ஒரு நாவல் எழுதினாலுமே டெஃபினெட்லி அது பீக்ல இருக்குங்கிற மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோயினை காக்கா பிடிச்சு வச்சுக்கிறாங்க. தென் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவை மீட் பண்றதுக்காக போயிருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு ஷூட்டிங்காக டேமுக்கு போற விஷயம் தெரிய வருது. சோ நம்ம டுப்டாப்பை கூட்டிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தோம்னா அந்த டேமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க லேபர் கிட்ட நம்ம ஹீரோவும் கென்னும் பேட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சோ நம்ம பெட்டி ஹீரோ கிட்ட தலைமுடியை கொஞ்சம் சரி பண்ண மச்சான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே அழகா இப்படி செய்யறாரு. இதை பாக்குற ப்ரௌனி வாவ் என்ன ஒரு அழகுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. அட என்னம்மா நீ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இப்படி எல்லாம் கத்துனீங்கன்னா எப்படி நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், தயவு செஞ்சு வாயை மூடிக்கோங்கிற மாதிரி சொல்லவும், சரி நான் எந்த ஒரு விஷயத்திலயுமே ஹீரோக்கு குடைச்சல் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும் நம்ம டுப்டாப், இப்ப அவர் நம்மள அமைதியா இருக்க சொன்னாங்க, இந்த மாதிரி லொடலுடன் பேச சொல்லலன்னு சொல்லும்போது அது எனக்குமே தெரியும், உன் வேலையை பாருன்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டை வந்துருது. தென் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது. இந்த டேம்னால எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, இந்த டேமை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க, இந்த டேமை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிற மாதிரி அந்த லேபர் கிட்ட கேட்கவும் அவருமே வரிசையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம டுப்டாப்பும் ப்ரௌனியும் மனசுக்குள்ளேயே ஒருத்தர் நீ வெளியில வாடி உன் மூஞ்ச உடைக்கிறேன், இரு இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் சரியான ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி ஒருத்தர் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்டுறதுனால 2 பேரும் அமைதியா இருக்கிறதா இருந்தா இந்த இடத்துல இருங்க, அப்படி சண்டை போடுறதா இருந்தா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்தும்போது சுத்தி இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. பிகாஸ் நம்ம கென்னுக்கும் பெட்டுக்கும் மட்டும்தான் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குங்கிற விஷயமே தெரியும். ஸோ எதனால நம்ம ஹீரோ இப்படிலாம் பிஹேவ் பண்றாருங்கிறத நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்த எல்லா போட்டோஸையுமே அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்றாங்க. 4th எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஷூட்டிங் எடுத்திருந்தப்போ பயங்கரமா குடைச்சல் கொடுத்ததுக்காக ப்ரௌனியையும் டுப்டாப்பையும் கென் தனியா கூட்டிட்டு வந்து செம்மையா வார்ன் பண்றான். பட் நம்ம டுப்டாப், நான் தான் ஷூட்டிங் அப்போ எதுவுமே பேசவே இல்லையில, அப்புறம் எதுக்காக நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி என்னை இப்படி தனியா போட்டு சித்திரவதை பண்றீங்கிற மாதிரி பயங்கரமா கத்தவும், நீ வாய் தொழுந்து பேசணும்னு அவசியமே இல்ல, நீ எங்கேயாவது போய் நின்னாலே போதும், அது 10 பேர் நிக்கிறதுக்கு சமமாகிரும்னு சொல்லி நம்ம டுப்டாப்போட பாடியை வச்சு ப்ரௌனி பயங்கரமா கலாய்க்கவும் டுப்டாப்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் என் பிசிக்கை பத்தி நீ ஏதாவது பேசினா அப்புறம் மூஞ்சி மூக்கெல்லாம் உடச்சிடுவேன்னு இவன் திட்டவும், எங்க நீ நிஜமாவே தைரியமான ஆளா இருந்தா என் மேல கைய வைடி பாப்போன்னு சொல்லிட்டு ப்ரௌனி கத்துறா. இப்படியே மாறி இவங்க 2 பேரும் கத்தவும் நம்ம கென்னுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஐயோ போதும் தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா, நீங்க இப்படி கத்திட்டு இருக்கிறது கண்டிப்பா ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்க இடத்துல டிஸ்டர்ப் ஆகுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டுப்டாப் வேணுக்குனே ஆன்னு கத்துறான். நீ மட்டும் தான் கத்துவியா, நானும் கத்து வேண்டின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌனியுமே சேர்ந்து கத்துறா. இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம கென் படாத பாடு படுறான். இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா இவங்களால நமக்கு தான் பைத்தியம் பிடிக்குங்கிறதுக்காக கென் இவங்க 2 பேரையுமே முட்டை பொறுக்கிறதுக்காக ஒரு கோழி பண்ணையில விட்டுட்டு நம்ம ஹீரோட ஷூட்டிங் போயிட்டு இருக்க அந்த ஸ்பாட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். தென் அந்த டேமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோட ஷூட்டிங்க்கு பயங்கரமா ஒத்துழைச்சு நம்ம ஹீரோ கேட்குற கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஈவன் நம்ம ஆளுங்களுக்குமே நல்ல கண்டென்ட் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்டி அந்த பேசின ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே பேமெண்ட்லாம் கொடுக்க சொல்றாங்க. பட் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எங்களுக்கு பேமெண்ட்லாம் வேண்டாம், பிகாஸ் நீங்க இந்த இடத்துக்கு வந்து ஷூட்டிங் எடுத்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதனால கண்டிப்பா இந்த இடத்துக்கு நிறையவே டூரிஸ்ட் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ஊர்ல இன்னும் நிறையவே நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்கு, நீங்க அங்கேயுமே போய் ஷூட்டிங் எடுங்கன்னு சொல்லி அவங்களோட கைண்ட் ரெக்வஸ்ட்டை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றதுனால நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எப்படியும் இந்த கண்டென்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல் ஆகுங்கிற சந்தோஷத்துல நம்ம ஆளுங்க எல்லாருமே இருக்கும் போதுதான் ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறத பார்த்துட்டு பெட்டி நம்ம ஹீரோ கிட்ட, ஹீரோயின் உன்னை வச்சு ஏதோ சம்பவம் பண்ண போறா, அது என்னங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அவ என்ன நினைக்கிறாங்கிறத நீ கண்டுபிடி மச்சாங்கிற மாதிரி சொல்லவும், இப்ப அதுதான்டா என்னோட பிரச்சனையே, எனக்கு எல்லாரும் நினைக்கிறது கேக்குது ஆனா ஹீரோயின் நினைக்கிறது மட்டும் கேட்கலன்னு சொல்லவும் பெட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது. என்ன மச்சான் சொல்ற நீ, என்னால நம்பவே முடியலையேங்கிற மாதிரி ஆச்சரியப்படும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வரதுனால நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இங்க 2 சரி வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் விடாம டே நிலுங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாலேயே வரவும் நம்ம ஹீரோ தாங்கிக்க முடியாம எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்கறதுனால, நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணல, என்னோட வீடுமே இந்த சைடு தான் இருக்கு, அதுக்காக தான் நான் போறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பயங்கர பல்பாகிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்ல நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அது என்ன விஷயங்கிறத இப்ப என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது, உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, பட் கேட்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கேளு, அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை சொல்லாமா வேணாமா நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயின், நீ ஒரு பெரிய யூடியூபர், எப்படி நீ உன்னோட யூடியூப் சேனல்ல ஹேண்டில் பண்றங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகி, உன்கிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, பேசாம கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதுனால
நான் எதுக்காக கூகுள்லாம் சர்ச் பண்ணும், அதான் என் கண்ணு முன்னாலேயே பெரிய யூடியூபர் நீ இருக்கீல. அது மட்டும் இல்லாமல் உன் கூட ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா வேண்டாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிக்கலாம்ல, என்னால் முடியாதுடின்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. இப்போ புரியுதா உனக்கு என்ன காரணத்துக்காக மக்கள் எல்லாருமே உன்னை மிஸ்டர் அரகன்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகி, பட் அந்த டென்ஷனை வெளியில காட்டிக்காம, ஏ மச்சான் இவளுக்கு ஃப்ரெண்டு வேணுமாண்டா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருங்கன்னு சொல்லி நம்ம பெட்டியை ஹீரோயின் கிட்ட கோத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஈவன் நம்ம பெட்டியுமே ஹீரோ பின்னால போயிடுறான். பட் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம, டே நில்லுங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பின்னால போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம பெட்டி ஹீரோ கிட்ட என்ன காரணத்தினால ஹீரோயின் மனசுல நினைக்கிறது மட்டும் உனக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோயினுக்கு மூளையே இல்ல போலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்கவும், ஏன் மச்சா உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்தா சொல்லு, நான் உங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றதுனால, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறதே என்னால் கண்டுபிடிக்க முடியல, இதுல எப்படிடா லவ்லாம் சாத்தியமாகும், ஈவன் அவன் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் அங்க நம்ம ஹீரோயின் திரும்ப இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, இந்த யூடியூபர்ஸ்லாம் எப்படிப்பா ஒரே நேரத்துல ஊர் சுத்தி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்க, ஒருவேளை இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஒர்க் எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்து ஒரு யூடியூபர் ஆகலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகும்போது தான் என்ன நினைச்சாருன்னு தெரியல, வேற ஒரு டைரக்ஷன்ல பயங்கர பதட்டமா ஓடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோ இப்படிலாம் பண்றாருங்கிறதே புரியல. ஸோ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாய் பேச முடியாத ஒரு ஆன்டி சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. என்னதான் நம்ம ஹீரோக்கு அவங்க பேசுற சைன் லாங்குவேஜ் புரியலைனாலும் அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது கேட்கும் இல்லையா, அதனால அவங்கள ரொம்பவே பத்திரமா மேலே பார்த்து தூக்கி விட்டு அழகா அங்கேருந்து அனுப்பிலாம் வைக்கிறாங்க. ஈவன் அந்த ஆன்ட்டியுமே ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு எதுவும் பெருசா அடிப்படல, ஜஸ்ட் கீழே விழுந்தா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நானே பேப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின், ஓ உனக்கு சைன் லாங்குவேஜ்லாம் தெரியுமான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா டவுட் வருது, உனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அந்த ஆன்ட்டி பேசினது உனக்கு புரிஞ்சிச்சுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ மேலே செம்ம டவுட்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் உண்மை சொல்லுன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் நம்ம பெட்டி மனசுக்குள்ளேயே மச்சான் பேசாம தெரியும்னு ஒத்துக்கோடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே எனக்கு லைட்டா தெரியுங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறதாவே இல்லை, நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ தெரியும்னு சொல்ற, நீங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது என்ன விஷயங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம பெட்டி, நீ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு முன்னாலேயே நல்லா யோசிச்சு பேசியிருந்திருக்கணும், இப்போ கண்டிப்பா நம்மளால அவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம, நீ கேட்டுட்டு இருக்க கொஸ்டினுக்குலாம் நான் எதுக்காக ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி திமிரா கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ எப்படிலாம் பிஹேவ் பண்றதை பார்த்து இன்னமுமே நம்ம ஹீரோ மேல பயங்கரமான டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது தான் டுப்டாப் நம்ம ஹீரோயினுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான காஃபிலாம் போட்டுட்டு வந்து கொடுத்து, எங்க ஊர்லயே இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான காஃபி, இந்த காஃபி போடுறதுக்காக நான் பல மாசம் ட்ரைனிங் எடுத்தங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே இந்த காஃபி எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு, அப்புறம் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும் நம்ம டுப்டாப் என்ன விஷயத்துக்காகன்னு சொல்லி கேட்கறான். நான் ஹீரோவை பத்தி நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் எனக்கு என்னமோ ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு தோணுது. நானும் பல தடவை ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் ஹீரோ சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஸோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவும் நம்ம டுப்டாப், அதெல்லாம் சரி நீ எதுக்காக ஹீரோ மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கன்னு கேட்கறப்பதான், இந்த மாதிரி நான் அடுத்து எழுத போற நாவல் நம்ம ஹீரோவை பேஸ் பண்ணதுதான், நான் ஏற்கனவே அந்த நாவலுக்கான சம்மரி எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டுப்டாப் கிட்ட காட்டுறாங்க. ஈவன் நம்ம டுப்டாப்புமே இந்த விஷயத்துக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறான். தென் நைட் டைம் ஆகிடுது, நம்ம ஆளுங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இதனால நம்ம ப்ரௌனி, பாவம் ஹீரோ இவ்வளோ நேரம் ஆகியுமே சாப்பிடாம இருக்காரு, ஏ பெட்டி நீ தானே எப்பயுமே எடிட்டிங்லாம் பண்ணுவ, இப்போ என்ன ஹீரோ மட்டும் தனியாக விட்டுட்டு நீ உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன்னு கேட்கவும், ஏன் எங்களுக்குலாம் மட்டும் வயிறு இல்லையா, எங்களுக்குலாம் பசிக்காதா, எப்பயுமே நான் தானே எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் அவன் பண்ணிட்டு ஒன்றும் குறைஞ்சிட மாட்டாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ப்ரௌனிக்கு மனசு கேட்காம ஹீரோ சாப்பிடலன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டே இருக்கிறதுனால நம்ம கென் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம கென்னோட அப்பா, டேய் பசங்களா நீங்க 2 பேரும் கேன்னு மட்டும் சொல்லி என் தலையில பெரிய கள்ள தூக்கி போட்டுறாதீங்கடான்னு சொல்லவும் நம்ம ப்ரௌனிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஸோ நம்ம கென், மச்சான் இதுதான் நம்ம கிடைச்சிருக்க சரியான சான்ஸ், எங்க அப்பாவுக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு, பேசாம நம்ம ஒத்துப்போண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கிஸ் பண்றாங்க. இதனால நம்ம ப்ரௌனி பயங்கர டென்ஷன் ஆகி கத்தவும் நம்ம ஹீரோ, மச்சா நீ உங்க அப்பாவை கலாய்க்கிறங்கிற பேர்ல என்ன எதுலையும் கோத்து விடாதடா, பாரு உங்க அப்பா நீ சொன்னதை உண்மை நம்பிட்டாரு போல அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம பெட்டி, கென் சும்மா விளையாட்டுக்காக சொல்றான், நாங்க 3 பேரும் தான் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், பிகாஸ் ஹீரோக்கு எங்க 2 பேர் கூட பழகும் போது மட்டும்தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனாலதான் எங்க 3 பேருக்கு நடுவுல வேற யாரையுமே நாங்க விட மாட்டோங்கிற மாதிரி பயங்கரமா ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்த எல்லா போட்டோஸையுமே அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்றாங்க. இதோட ஸ்பார்க் மிஸ்டர் அழகன் சீரீஸ்க்கான 4th எபிசோடுமே முடியுது. ஓகே வாங்க 5th எபிசோட் பார்க்கலாம்.
5th எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம பிரௌனி பெட்டி கிட்ட இன்னைக்கு எடுத்த வீடியோவை நீங்க எப்ப அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பயங்கர டார்ச்சர் பண்ணி கேட்கவும், நீ என்ன இந்த வீடியோவை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கியா? சாரி, நான் இன்னும் எடிட்டிங் வேலையை முடிக்கல. நீ வேணும்னா எனக்காக இந்த பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணி வை, நான் போய் பேலன்ஸ் இருக்கிற வீடியோவை எடிட் பண்ணிட்டு உனக்காக சீக்கிரமா அப்லோட் பண்றேங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம பிரௌனியுமே ஓகேன்னு சொல்லிட்டு பிளேட்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வர நம்ம கென் பெட்டிக்கிட்ட, மச்சான் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை நீ ஷெட்யூல் வச்சிருக்க, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு, ப்ளீஸ் நான் பப்ளிஷ் பண்ணிடுவாங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் தான் கிட்ட பெட்டி போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கிற விஷயமே நம்ம பிரௌனிக்கு தெரிய வரதுனால செமையா டென்ஷன் ஆகி அந்த சோப்பு தண்ணி சோப்பெல்லாம் தூக்கி நம்ம பெட்டி மேல அடிக்கிறா. திரும்ப பெட்டியுமே நம்ம பிரௌனி மேல தண்ணி எல்லாம் தூக்கி ஊத்திட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம கென், ஸ்டார்டிங்ல எந்த 2 கப்பிள்ஸ் இந்த மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாங்களோ கண்டிப்பா அவங்க தான் ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். இதுல இருந்தே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல இருந்து இவங்க 2 பேரும் தான் மிங்கிளாக போறாங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. தென் ஒரு வழியா எல்லாருமே பேசி முடிச்சு நாளைக்கு காலையில கரெக்டா 9 மணிக்கு நாம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம், நாளைக்கு எப்படியாவது நாங்க போடுற வீடியோ 1 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணவும், நம்ம ஹீரோ நம்ம போடுற கண்டென்ட் நல்லா இருந்தா போதும், கண்டிப்பா அதுக்கு அதிகமான வியூஸ் வரும், தேவையில்லாம இந்த மாதிரி சாமியை டிஸ்டர்ப் பண்ணாத மச்சான்னு சொல்றதுனால, இங்க பாரு மச்சான், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூடியூபை மட்டும் தான் நம்பியிருக்கேன், ஒருவேளை இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியரா போச்சுன்னா கண்டிப்பா நான் வேற எங்கேயாவது கூலி வேலைக்கு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ மறந்துடாம எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெட்டி ஹீரோவோட ஃபேஸ்புக் பேஜ்ல போஸ்ட்லாம் போடுறான். ஸ்டார்டிங்ல அந்த போஸ்ட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வருது. பட் போக போக எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கர நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போறதுனால, மச்சான் இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நாம மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நம்மள மாதிரி இருக்கிற பல பேரால வாழவே முடியாது. ஒரு விஷயத்துக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி 2 பக்கம் இருக்கு. அதனால நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 விதத்துல எப்படி நம்ம ஃபேமஸ் ஆனாலுமே நமக்கு தான் நிறையவே பணம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றான். சரி மச்சான், இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னை பத்தி யாரு எவ்வளவு தப்பா பேசினாலுமே அதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட கவலைப்பட போறது கிடையாது, நீ ஒருத்தன் என் கூட இருந்தா போதும்னு சொல்லவும், நம்ம பெட்டியுமே அழகா ஹீரோ கையில ரிங் போட்டு விடுற மாதிரி போட்டுவிட்டு, மச்சான் நான் உன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்டா, உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி ரொமான்டிக்கா பேசுவோம். நம்ம ஹீரோ சீப்போட நாயை கண்ணை மூடிட்டு பேசாம தூங்குன்னு விரட்டி விட்டுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம பெட்டி கென் கிட்ட இந்த மாதிரி ஹீரோவால ஹீரோயின் மனசுல நினைக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லவும், நம்ம கென்க்கு பயங்கர ஷாக் ஆகி, ஓ இதுதான் விஷயமா, அதனாலதான் ஹீரோயின் ஹீரோவை தொல்லை பண்ணிட்டே இருக்காளா, நான் கூட ஏதோ ஹீரோ அழகுனாலதான் ஹீரோயின் பின்னால போயிட்டு இருக்கான்னு நினைச்ச மச்சான்னு சொல்லுவோம். அப்படி இருந்தா ஹீரோயின் ஏன் பின்னால சுத்தி இருக்கணும், பிகாஸ் நானும் ஹீரோவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும், அதெல்லாம் விஷயம் இல்ல, ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏற்கனவே டவுட் வந்துருச்சு, அதனாலதான் ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவை விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்கிற மாதிரி நம்ம கென் கிட்ட பெட்டி சொல்லிடுறான். அதுவே இங்க இன்னைக்குதான் நம்ம ஹீரோவோட புது வீடியோ பப்ளிஷ் ஆக போகுதுங்கிற சந்தோஷத்துல நம்ம பிரௌனி பார்த்தோம்னா வலி மேல விழி வச்சு காத்துட்டு உட்காந்துருக்கான். இது தெரிஞ்சுக்கிற நம்ம டுப்டாப் பயங்கர நெகட்டிவா பேசவும், டுப்டாப்புக்கும் பிரௌனிக்கும் நடுவுல செம சண்டை வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயின் பிரௌனிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி போய் பக்கத்துல உட்காந்து, என்ன காரணத்தினால ஹீரோ உனக்கு இவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லி கேட்கறதுனால, ஹீரோக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்கலாம், பட் நான் அவங்க எல்லாரும் மாதிரியும் கிடையாது, நான் ஹீரோவை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பெணாத்தவும், நம்ம ஹீரோயினுமே ஓகேமா உன்னோட முயற்சிக்கு நான் என்னைக்குமே சப்போர்ட்டிவா இருப்பேன், சரி அடுத்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க, ஒருவேளை வீடியோவுக்கு கம்மியான வியூஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகிடுவாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கட் பண்ணி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க 3 பேருமே வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையுமே பண்ணி முடிச்சுட்டு, நம்ம கெனோட அப்பாக்கு முதல் மரியாதை கொடுத்து நீங்க தான்ப்பா இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றதுனால அவருமே பட்டன் பிரஸ் பண்ணி பப்ளிஷ்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க அப்லோட் பண்ண அந்த வீடியோவுக்கு இவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு வியூஸ் வரலங்கிறதுனால நம்ம ஆளுங்க எல்லாருமே பயங்கர அப்செட் ஆகிடுறாங்க. சரி விடுங்க, நாம அப்லோட் பண்ண கண்டென்ட் யாருக்குமே பிடிக்கல போலன்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம கெனோட அப்பா, டேய் தம்பிங்களா இங்க பாருங்களா ஏதோ மேஜிக் நடக்குதுன்னு சொல்லி காட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்லோட் பண்ண அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி நிறைய வியூஸ் வர ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்க பிரௌனி ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா என்ன, நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு புது கண்டென்ட் ட்ரை பண்ணிருக்கிறதுனால நிறைய பேர் ஏத்துக்காம ஹீரோ வந்து பச்சையா நடிக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது, அவர் ஃபேக்கா ஸ்மைல் பண்றாரு, இப்படி மக்களுக்கு நல்லது சொல்ற அளவுக்கு ஒன்றும் அவன் நல்லவன் கிடையாது, அவன் நிஜ வாழ்க்கையில ரொம்பவே மோசமானவன், சரியான திமிர பிடிச்சவன். இந்த வீடியோக்கு எல்லாருமே டிஸ்லைக் பண்ணுங்க, சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொறுத்துக்க முடியாத நம்ம பிரௌனி ஏன் நம்ம ஹீரோ நல்லவருங்கிறத இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே நான் சரியான பாடம் கத்து தரேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கமெண்ட் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்றது கண்டிப்பா ஹீரோக்கு தான் பெரிய பிரச்சனையா அமையும், இதனால நம்ம ஹீரோ சேனலுக்கு பெரிய பாதிப்பு கூட வரலான்னு சொல்லவும், நம்ம டுப்டாப் ஏன் நீ ஹீரோவை பத்தி இவ்வளோ கவலைப்படுற, நீ என்ன ஹீரோவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடவும் நம்ம பிரௌனிக்கு செம கோவம் வந்துடுது. ஆமா, என்ன விட உனக்கு என்ன ஹீரோ மேல அவ்வளோ அக்கறை, ஹீரோக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ ஹீரோவை பத்தி யார் தப்பா பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கமெண்ட்ல ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறா.
கட் பண்ண அன்னைக்கு நம்ம ஆளுங்க அப்லோட் பண்ண வீடியோக்கு ஒரே நாளையில 10 லட்சம் வியூஸ் வந்துட்டதுனால எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ இன்னைக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாருங்கிறதுக்காக நான் உங்களுக்காக இன்னைக்கு கிட்டார் வாசிக்க போறேன்னு சொல்லவும் நம்ம ப்ரௌனி அம்மா தயவு செஞ்சு நீ பாட்டு மட்டும் பாடிடாதங்கிறாங்க. எனக்கு பாட்டு பாடவும் தெரியும், கூடவே சேர்ந்து அழுவும் தெரியும், பாக்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓன அழ ஸ்டார்ட் பண்ணவும் நம்ம ப்ரௌனி டுப்டாப் 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் கூட அழுவும். இங்க பாருங்க, இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்படியே கிட்டார் வாசிச்சுக்கிட்டே பாட்டு பாடுறாங்க. மப்ல நம்ம ஹீரோயின் இப்படிலாம் வளர்றது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ அப்படியே மொபைல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்த எல்லா ஃபோட்டோவுமே அவரோட ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணுறாங்க. இதோட ஸ்பார்க் மிஸ்டர் அரகன் சீரீஸ்க்கான 5th எபிசோடுமே முடியுது. 6th எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கான கமெண்ட்ல நம்ம ப்ரௌனி ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா இல்லையா, அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோவோட ஆன்டி ஃபேனாக இருப்பான் போல. ஸோ இருடி, எதுவாக இருந்தாலும் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஷூட்டிங் போயிட்டு இருக்க அந்த ஊருக்கு வரேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவ்வளோதான், நம்ம ப்ரௌனிக்கு அல்ல ஐயோ இந்த விஷயம் ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சும்மா விட மாட்டாரேன்னு சொல்லி செம்மையாக பயப்படும் போது, நான் தான் உங்ககிட்ட அப்பவே இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னேன், நீ தான் என்னோட பேச்சு கேட்கல பாத்தியா, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு நம்ம ப்ரௌனியோட காலை டுப்டாப் வாரிடுறான். சரி நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்போ வரப்போகிறது யாருன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறதுனால இப்போ வரப்போறவன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட நம்பர் 1 ஃபேனாக இருந்துட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தினால ஹீரோவோட நம்பர் 1 ஹேட்டரா மாறிட்டாங்கிற விஷயத்த நம்ம ப்ரௌனி சொல்றா. அப்போ இந்த பிரச்சனை நாம நினைச்சு பார்த்ததை விட பயங்கர சீரியஸா போக போகுதுன்னு டுப்டாப் சொல்லவும் ப்ரௌனி செம்மையா அழ ஆரம்பிச்சிடுறா. ஓகே, இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல இந்த விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா என் மேல ரொம்பவே கோவப்படுவாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஹீரோ வந்திருக்க இந்த ட்ரிப்புமே டோட்டலா ஸ்பாயில் ஆகிடுங்கிற மாதிரி நம்ம ப்ரௌனி சொல்றதுனால, சரி இந்த மாதிரி பொதுவா கமெண்ட்லாம் வருது நார்மல் தான், அதுக்காக யாரும் ஒன்றும் நேரெல்லாம் வந்து மீட் பண்ண மாட்டாங்க, ஸோ நீங்க இதை ஃப்ரீயா விட்டுருங்கிற மாதிரி நம்ம டுப்டாப் சொல்றான். நீ சொல்ற மாதிரிலாம் நடந்தா எனக்கு தான் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி நம்ம ப்ரௌனி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இது சிம்பிளான விஷயமா இருக்காது, கண்டிப்பா ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுதுங்கிறதுனால இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க அந்த ஆன்டி ஃபேன் வந்துடுறா. இவனோட பேரு பார்த்தோம்னா பெல், அதாவது மணி. ஓகேவா, இந்த இந்த பெல்லை நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் போல. ஸோ நீ எப்படி இங்கே வந்த, நீ எதுக்காக இங்கே வந்தன்னு கேட்கறதுனால, நான் உன்னை ஸ்பை பண்றதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல இது தவிர எத்தனையோ நல்ல வேலை இருக்கு, நீ அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஸ்பை பண்றதுக்காக இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஸோ நீ போய் சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ணு தம்பின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீங்க பேசுறது ரொம்பவே ஹார்ஷா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்றதுனால ஒரு நிமிஷம் நீ சும்மா இருக்கியான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பெல் மனசுக்குள்ளேயே நீ எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னால பண்ண விஷயத்துக்காக தான் இப்போ நான் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேங்கிறத நினைக்கிறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்தே இந்த மாதிரி எல்லாரோட மனசுல நினைக்கிறதும் கேட்கும். அதனால நம்ம ஹீரோ அவ்வளவா யார்கிட்டயுமே பழக மாட்டாரு. முக்கியமா நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ஒரு பெரிய யூடியூபரா தான் இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஜூனியரான இந்த பெல் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்ச கேக்லாம் ஆசையா வாங்கிட்டு போய் கொடுக்குறான். பட் நம்ம ஹீரோ தான் யார்கிட்டயுமே பேச மாட்டாரு இல்லையா, அதனால ரொம்பவே ஹார்ஷா திட்டுவோம். இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஓகே நான் அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறதுக்காக மொபைல்லாம் தூக்கவும் டக்குன்னு டென்ஷனா நம்ம ஹீரோ, ஏன் இப்படி என்ன விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி அவன் மொபைலை வாங்கி கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடுறாரு. அந்த விஷயத்துக்கும் சேர்த்து வச்சு பழி வாங்குறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். உன்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையுமே வீடியோவாக எடுத்து அதை போஸ்ட் பண்ணி உன்னோட உண்மையான முகம் என்னங்கிறத நான் வெளி உலக மக்களுக்கு காட்டுறேங்கிற மாதிரி பயங்கரமாக சபதம் போடவும் நம்ம ஹீரோ, உனக்கு என்ன வேணுமோ நீ இங்கே என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கியோ அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு மட்டும் குடைச்சல் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின், நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு அந்த பெல் கிட்ட கேட்கறதுனால, அது உனக்கு தேவையில்லை, நீ யாரு அவனோட ஃபேனான்னு கேட்டுட்டு அங்கேருந்து பெல் போயிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோ ஷூட்டிங்காக போற எல்லா இடத்துக்குமே இந்த பெல் வந்து பயங்கரமா குடைச்சல் கொடுக்குறான். முக்கியமா உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பா எனக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ நான் உன்னோட உண்மையான முகம் என்னங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டிடுவேங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னால் கண்டென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட்டிங்கே கட் பண்ணிடுறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்குமே நாம தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சினால நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கறதுக்காக ப்ரௌனி அங்கே வரும்போது கரெக்டாக நம்ம பெட்டி, இப்போ உனக்கு புரியுதா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கங்கிறது, இதனால எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா, இப்போ இங்கே வந்திருக்க பெல்லுக்கு நிறையவே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை பற்றி குறை பேசுறதுக்காகவே பெல் சொந்தமாக ஒரு வெப்சைட்டே வச்சிருக்கான். அந்த வெப்சைட்னால எத்தனை செலிபிரிட்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா, இப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோவுமே வரப்போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ப்ரௌனி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. சரி வீடு, நடந்தது நினைச்சு ஃபீல் பண்றதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை, நீ ஸ்ட்ரைட்டா பெல் கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இங்கே இருந்து அவனை கிளம்ப சொல்லுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ப்ரௌனியுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது தான் கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, இங்க நடந்த எல்லா தப்புக்குமே நான் தான் காரணங்கிற மாதிரி நம்ம ப்ரௌனி ரொம்பவே அழுது சாரி கேட்கவும் நம்ம ஹீரோ,
நீ பண்ண வரைக்கும் போதும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத, இதுக்கப்புறம் எனக்கு யாருமே தேவையில்லை, ஈவன் ஏன் என்னோட ஃபேன்ஸ் கிளப் கூட எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்க சொல்லிட்டு இருக்கத திருட்டுத்தனமா பெல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடலாம். இதை பாக்குற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் ஹீரோவை பேச விடாம எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் பயங்கரமா பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ அவர் மனசுல இருக்கிற எல்லா கோவத்தையுமே நம்ம பிரௌனி கிட்ட கொட்டி தீக்குறாரு. பாவம் நம்ம பிரௌனி ஹீரோவோட கோவத்திலயுமே நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு அகெயின்ஸ்டா எதுவுமே பேச முடியாம தேம்பி தேம்பி அலறா. இதுக்காக நம்ம பெட்டி பிரௌனியை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றான். இந்த ஒரு எவிடன்ஸே போதும், ஹீரோவோட யூடியூப் வாழ்க்கையை ஒரே நாளில் நம்ம காலி பண்ணிடலான்னு பெல் முடிவு பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் பெல்லை ஸ்டாப் பண்ணி நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கவும், நீ தான் பார்த்தல ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ ஹார்ஷாக பேசினான்னு, இதுதான் ஹீரோவோட உண்மையான கேரக்டர். முக்கியமாக அவனுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கிற ஃபேன்ஸ் கிளப் கூட அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். இது ஒன்னே போதும், ஹீரோ எல்லார்கிட்டையுமே நடிச்சிட்டு இருக்காங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதனால தான் இது நான் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக போகிறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், இப்போ நீ பண்ண போகிற விஷயம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மள பலர் கண்டிப்பாக கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையுமே இருப்போம். அதே மாதிரி தான் ஹீரோவுமே. ஸ்டார்டிங்கில் ஹீரோ உன்கிட்டயுமே ரொம்ப பாசமாக தானே நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தானே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக ஒன்று அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்போ கூட நீ இங்கே வந்து ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் ஹீரோ எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால ஹீரோ எவ்வளோ சந்தோஷமா ஸ்வீட்டாக இங்கே எல்லார்கிட்டையுமே நடந்துக்கிட்டாருன்னு தெரியுமா? இப்போ நீ பண்ண போகிற காரியம் கிட்டத்தட்ட ஒருத்தரோட வாழ்க்கையவே அழிக்கிற மாதிரி. ஓகே, நான் சொல்றது கூட நீ கேட்க வேண்டாம். உங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், பண்ணலாமா வேண்டாமாங்கிறத மட்டும் நீ கேளு. ஒருவேளை உன் பேரண்ட்ஸ் நீ பண்றது ரொம்பவே நல்ல காரியம்னு சொன்னாங்கன்னா தாராளமா இப்ப நீ ஹீரோ எடுத்த அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி ஹீரோவோட யூடியூப் வாழ்க்கையவே டோட்டலா அடிச்சிடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றதுனால பெல் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோவை விடாம ஃபாலோ பண்ணிட்டே வந்து நீ பிரௌனி கிட்ட ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ண, ஸோ கண்டிப்பா நீ பிரௌனி கிட்ட சாரி கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ, நான் எதுக்காக அவகிட்ட சாரி கேட்கணும், அவ தான் இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லும்போது, அவ என்ன வேணுக்குனேவா செஞ்சா, உன் மேல இருக்கிற பாசத்தினால தானே அப்படிலாம் செஞ்சா. இங்க பார், உன்கிட்ட ரூடா நடந்துக்கிறவங்க கிட்ட நீயுமே ரூடா நடந்துக்கோ, பட் உன் மேல பாசமா இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னன்னு கேட்கவும், இங்க பார் தேவையில்லாம எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரோட கிராஸ் பண்ணும்போது, எனக்கு மட்டும் உன்ன மாதிரி ஸ்பெஷல் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்ன மாதிரி ஓடி ஒளிய மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவரை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு புரிய வருது. ஸோ ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, எப்படி தெரியுங்கிறதுலாம் விஷயம் இல்லை, உனக்கு கிடைச்சிருக்க பவரை நீ கரெக்டா யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் பக்கத்துல ரொம்பவே வேகமா பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க ஒருத்தன், இந்த ரேஸ்ல நான் கண்டிப்பா 150 ஸ்பீடை தாண்டி போவேண்டாங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்டுருது. சோ நடு ரோட்ல நின்று அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு இந்த சைடு வா, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் நீ பிரௌனி கிட்ட சாரி கேளு, அதுக்கப்புறம் தான் நான் இங்க இருந்து எந்திரிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நடு ரோட்லயே உட்காந்துக்கிறாங்க. ஈவன் பைக்ல செம்ம ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தவங்க இப்ப ரொம்பவே பக்கமா வரவும் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அங்கே இருந்து அப்படியே தூக்கும் போதுதான் கீழே விழுறதுனால நம்ம ஹீரோக்கு லைட்டா தலையில அடிபடுறது. பட் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு அடியுமே படல. கட் பண்ண நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்த எல்லா போட்டோஸையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல அப்லோட் பண்றாங்க. இதோட ஸ்பார்க் மிஸ்டர் அரகன் சீரீஸ்க்கான 6th எபிசோடுமே முடியுது. வாங்க சீக்கிரமா 7th எபிசோட் பார்க்கலாம். 7th எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல தலையில அடிபட்டிருக்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின், உனக்கு கையில ஏதாவது அடிபட்டுச்சா காலில் ஏதாவது அடிபட்டுச்சான்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே இருக்கிறதுனால, நான் ஒன்று சொல்லவா, உனக்கு இப்போ கிடைச்சிருக்க இந்த ஸ்பெஷல் பவர் கூட நீ வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். ஸோ நீ தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டே இருந்தும் விலகி வராதுன்னு சொல்லுவோம். எப்படி இப்போ நான் உன்னை காப்பாற்றினேனே அந்த மாதிரியா, நான் மட்டும் உன்னை காப்பாற்றலைன்னா இந்நேரத்துக்கு நீ செத்து போயிருப்பங்கிற மாதிரி சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின், உன்கிட்ட பேசுகிறதும் ஒரு கல்லுக்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான். நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை நீ கேர்ஃபுல்லாக கேட்காம என் கூடயே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவங்க வர வேண்டிய இடத்துக்குமே வந்துடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க, உனக்கு அந்த ஸ்பெஷல் பவர் பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அது கூட ஒரு நாள் வாழ்ந்து பாரு, அப்பதான் நீ அது ஒரு வரம் இல்ல சாபங்கிறதையே புரிஞ்சுப்பன்னு சொல்றதுனால, வரமோ சாபமோ அது நாம ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. நான் ரீசெண்டா தான் ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்கோட ஹீரோயின் யாரையாவது தொட்டானா அவங்களோட பாஸ்ட பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலேயே அந்த ஹீரோயின் யாரு கூடயுமே அவ்வளவா பழக மாட்டாங்கிற மாதிரி சொல்றதுனால நம்ம ஹீரோ, அது புக், இது உண்மையான லைஃப், இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு, அது என்னங்கறத நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அதையே தான் நானும் சொல்றேன், இந்த சிச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்றதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றதுனால நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட 2 இயர்ஃபோன்ஸ் எடுத்து இதனால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி காதுல போடுறதுனால நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, இதே மாதிரி கண்டிப்பா என்னாலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்காக நான் நல்லது எது கெட்டது எதுங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன், அதை நீ ஃபாலோ பண்ணி நடந்தா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது தான் நம்ம பெட்டி ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறான். கட் பண்ணா பெல் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, இவ்வளோ நாளா நான் உனக்கு கொடுத்த எல்லா குடைச்சலுக்குமே சாரி, இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, சரி விடு அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன்,
ஈவன் நானுமே உன்கிட்ட ரொம்பவே ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணேன், அதுக்கு ரொம்பவே சாரி. அம்மா இப்போ நீ எதுக்காக மனசு மாதிரி என்கிட்ட வந்து சாரி கேட்குறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணி சொன்ன எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றதுனால நம்ம ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ இதுக்காகவே ஹீரோயினை மீட் பண்ணி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்கும்போது எதுக்கு நான் வேணும்னா யோசிச்சு சொல்லவான்னு கேட்கவும் நீ தானே நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னேன், தென் ஏன் இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ திருன்னு முழிச்சிட்டு நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேனே, ஏன் நான் மனசுக்குள்ளே நினச்சது உனக்கு கேட்கலையான்னு கேட்கறதுனால அதுவா அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, நீ மனசில் நினைக்கிறது மட்டும் எனக்கு கேட்க மாட்டேங்குதுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ இப்போதான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஓ அப்போ ரொம்பவே ஜாலி, உன்னை நான் எவ்வளோ திட்டினாலும் உனக்கு அது கேட்காதுலன்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் அதெல்லாம் இல்லை, இப்போ உன் ரியாக்ஷனை வச்சு நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறத என்னால் சொல்ல முடியும் பார்க்குறியா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஸ்டைல் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் மூக்கு என் கண்ணு என்னோட ஃபேஸ்லாம் பார்த்து நீ பயங்கரமாக உருகுற, முக்கியமாக நான் பார்க்கறதுக்கு ரொம்பவே கூலாக ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால இன்னும் உன் பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு தான் நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போவோம். பயந்து போகிற நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்க ஐஸ்கிரீமை தட்டி விட்டுடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நான் போய் வேற வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது தான் கரெக்டாக அங்கே நம்ம டுப்டாப் வந்துடுறான். நீ என்ன ஹீரோவை பற்றி நாவல் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட என்ன டேட்டிங் பண்ணிட்டு இருக்கியா, எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ அவனை லவ் பண்ணுறங்கிற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, சொன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயக்கம் தடுமாற்றத்தோட நம்ம ஹீரோயின் நான் ஹீரோவை லவ்லாம் பண்ணல, அந்த நாவலுக்காக ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ கூட க்ளோஸாக பழகிட்டு இருக்கேன், இந்த நாவலை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிருவோம்னு சொல்லிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு நீ உன் மனசுல நினைக்கிறத என்னால கேட்க முடியாததுனாலதான் நீயுமே மத்தவங்கள மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சு நான் ஏமாந்து போயிட்டேன், ஆனா இப்ப நீயுமே அவங்கள மாதிரி தாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த திங்ஸை டுப்டாப் கிட்ட கொடுத்துட்டு அங்கே இருந்து கோவமா கிளம்பிடுறாரு. கோவமா இல்ல ஒரு மாதிரி ஏமாந்து போய் ரொம்பவே சோகமா அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா லவ் ஃபெயிலியரான நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம பெட்டியை கூட்டிட்டு வந்து மனுஷங்க யாருமே அவ்வளவா வராத ஒரு ஏரியால டென்ட் போட்டு கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா இருப்போம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. பிகாஸ் சுத்தி மக்கள் யாருமே இல்லாததுனால நம்ம ஹீரோக்கு அவ்வளவா மத்தவங்களோட தாட்ஸ் எதுவுமே கேட்காது இல்லையா, அதனாலதான். பட் நம்ம பெட்டி ஒரு ஆளே ஒரு பெரிய ஊருக்கே சமம் இல்லையா, நீ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் இங்க பயந்து வந்து உட்கார்ந்துருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பொதுவாகவே நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடி ஒழியக்கூடாது, அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வழியை தான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுவோம். நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகி ஒரு பிரச்சனையை தீர்க்க போறதுக்காக அடுத்த பிரச்சனையில போய் என்னால் விழ முடியாது, அதனால தான் ஒரே அடியா நான் விலகி வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு நீ ஏதாவது அட்வைஸ் பண்ணினா கண்டிப்பா உன்னை கழட்டி விடுறது தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இது நான் சொல்ல வேண்டிய டைலாக், ஒருவேளை இதுக்கப்புறம் நான் சொல்ற எந்த விஷயத்துக்குமே நீ கோஆப்ரேட் பண்ணலனா வேற வழி இல்லை, நான் உன்னை கழட்டி விட்டு போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக டிஃப்ரெண்டான ஸ்பாட்டுக்குலாம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். பட் நம்ம ஹீரோக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் விடாம நம்ம ஹீரோ சாப்பிட்றது நடந்து போறதுன்னு சொல்லிட்டு பெட்டியுமே விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோவோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையுமே வீடியோவா எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் சன் இருக்கு இல்லையா, அதாவது சூரியன், சன்னால இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, உன்னோட பேருமே சன் தான், ஸோ நீ இது வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணிருக்கன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் சோஷியல் ஒர்க்கர் இல்லைங்கிறத நம்ம ஹீரோ சொல்றாங்க. நீ ஏன்பா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் எத்தனையோ பேருக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கதா, அதனாலதான் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலுமே உனக்குன்னு இருக்கிற ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பத்தி நீ ஏன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற, முக்கியமா நீ இப்ப நம்ம பிரௌனியவே எடுத்துக்கோ, அவ என்னைக்காவது உன்னை பத்தி மனசுல ஏதாவது தப்பா நினைச்சிருக்காளா, அப்படி அவ தப்பா நினைச்சிருந்தா கண்டிப்பா உனக்கு கேட்டிருக்கும், ஆனா ஏன் கேட்கல, பிரௌனி உன்னோட உண்மையான ஃபேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ அவகிட்ட அவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ணியுமே அவ அமைதியா இருந்தா, பிரௌனி மாதிரி இந்த உலகத்துல இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஏன் நானே எடுத்துக்கோ, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குடா, ப்ளீஸ் திரும்ப நீ ஃபார்முக்கு வாங்குற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ ஓ என் கூட இருந்து உனக்கே ரொம்ப போர் அடிக்குதா, சரிப்பா நீ கிளம்புன்னு சொல்லவும் நம்ம பெட்டிக்கு செம்ம கோவம் வந்துடுது. இங்க பாரு, உனக்காக தான் நான் எல்லா விஷயத்துலயும் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டு இருக்கேன், இப்போ நீயே நான் உனக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உன் கூட இருக்கணும், நான் உன்னை விட்டு போலான்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா, ஆனா என்ன ஒன்னு எனக்கு தனியா விட்டுட்டு போக மனசு இல்ல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைய வரைக்கும் நான் உன் கூட இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் அப்படி ஒன்னும் நீ என் கூட பாவம் பார்த்தெல்லாம் இருக்க வேண்டாம் கிளம்புன்னு சொல்றதுனால நம்ம பெட்டியுமே ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற சோகத்துல நம்ம ஹீரோ அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஏரியாவோட இபி அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்ட சோலார் எலக்ட்ரிசிட்டி சோலார் பேனல் இதை பத்தின பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கு பெட்டி சூரியனையும் நம்ம ஹீரோவையும் கம்பேர் பண்ணி சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. பெட்டி சொல்ற விஷயத்துல கூட நியாயம் இருக்கு, நமக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கும்போது நாம எதுக்காக அதை இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கோம்னு சொல்லிட்டு பெட்டி கிட்ட சாரி கேட்கறதுக்காக போறாங்க. அங்க நம்ம பெட்டி கென் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். பெட்டிக்கு பின்னால நம்ம ஹீரோ பாக்குற கென் ஏ மச்சான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லும் போதுதான் கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஆளுங்க 3 பேருமே ஒரு கோயிலுக்கு ப்ரேயர் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்ப நம்ம கென் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து பெட்டி உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நீ தான் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும், பிகாஸ் பெட்டி எப்பயுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான்,
பெட்டி மட்டும் நினைச்சிருந்தானா கண்டிப்பா உன்னை விட்டுட்டு இதை விட பெரிய ஜாபுக்கே போயிருந்திருக்கலாம். பட் உனக்கு அவனை தவிர யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் பெட்டி இன்னமுமே உன் கூட இருக்கான். ஸோ நீ எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளா மாறினாலுமே தயவு செஞ்சு பெட்டியை மட்டும் கைவிட்டுறாத. ஏன்னா எங்க எல்லார விடையும் பெட்டி தான் உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான்னு நம்ம கென் ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ பெட்டி கிட்ட சாரி கேட்கவும் நம்ம பெட்டியுமே என்னன்னு தெரியல மச்சான், உன் மேல எனக்கு கோவமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றதுனால, டேய் மச்சான் நான் மட்டும் அங்கே இருந்தால் கண்டிப்பா உங்க 2 பேரையுமே சாவடிச்சிருப்பேன்னு கென் சொல்லிட்டு, சரி நம்ம எல்லாருமே திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டோம்ல வாங்க ஹக் பண்ணிக்கலாம்னு சொல்றதுனால 3 பேருமே, அதாவது கென் வீடியோ கால்ல இருக்கான். ஸோ 3 பேருமே அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்த எல்லா போட்டோஸையுமே உங்க ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்றாங்க. இதோட ஸ்பார்க் மிஸ்டர் அழகன் சீரீஸ்க்கான 7th எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பெட்டி சொன்ன எல்லா விஷயங்களையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற நம்ம ஹீரோ நைட் டைம்ல வானத்துல இருக்கிற சன்னோட வெளிச்சம் வேணா மறையலாம், ஆனா இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படுற எல்லாருக்குமே தேடி தேடி உதவி செய்ய போற மச்சான், ஓடு ஓடு போய் சீக்கிரமா கேமரா எடுத்துருவான்னு சொல்லவும், பெட்டியுமே நம்ம ஹீரோ பெனாத்திரத வீடியோ எடுக்கிறதுக்காக கேமராவை எடுக்க போகும்போது தான் அங்க நம்ம ஹீரோயினும் பிரௌனியும் வராங்க. தென் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து, நான் நாவல் எழுதுறதுக்கு மட்டும் உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கலன்னு சொல்றதுனால, முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடியதுக்கு, அதான் நீ வாயால சொன்னதை நான் காதால கேட்டேனே, அதுக்கப்புறம் எதுக்காக நீ இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னது மன்னிப்பா? அதெல்லாம் பத்தி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணலையே, பிகாஸ் நாம 2 பேரும் மன்னிப்பு கேட்டு திரும்ப சேர்ற அளவுக்கு ஒன்றும் க்ளோஸ் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றதுனால, இப்போ ஏன் நீ என்கிட்ட ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேசுற, நீ இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டா இருக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா நான் ஸ்ட்ரேஞ்சர் தான், அதனாலதான் உங்ககிட்ட இருந்து விலகி விலகி வரேன், முக்கியமா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன நீ சேஸ் பண்ணி பின்னாலேயே வராதுன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின், அட என்னப்பா நீ திரும்ப திரும்ப பேசினதையே பேசிட்டு இருக்க, அப்போ ஏன் நான் தனியா பேசணும்னு சொன்ன உடனே ஏன் கூட வந்தேன்னு கேட்கவும், ஆமால அதையே நான் மறந்து போயிட்டேன், நீ எதுக்காக வந்திருக்க, யாரை பாக்குறதுக்காக வந்திருக்கங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காக, ஐயோ எனக்கு கால் வலிக்குதே, என் கால் அடிபட்டுருச்சேன்னு சொல்லி பயங்கரமா சீன் போடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோக்குமே ஹீரோயின் நடிக்கிறாங்கிற விஷயம் நல்லா தெரியுங்கிறதுனால ஹெல்ப் பண்ணாம அங்கேருந்து கிளம்பி டென்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்குமே போயிடுறாங்க. அங்கதான் இப்ப வந்திருக்க ஹீரோயினும் பிரௌனியும் தங்க போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ என்ன மச்சான் இதெல்லாம் கேட்கவும், ஆமா மச்சான் இப்பயே டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் எப்படி இந்த காட்டை தாண்டி ஊருக்கு போவாங்க, சோ காலையில விடிஞ்சதுமே 2 பேரும் கிளம்பி போகட்டும். ஆமா ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போதுதான், அவளை பத்தி எதுக்காக நீ என்கிட்ட கேட்கற, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் கால் அடிப்பட்ட மாதிரி சீன் போட்டா, அதனாலதான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பயத்துல அவளை தானா நடந்து வந்துருவான்னு சொல்லவும், மச்சான் என்ன விளையாடுறியா நீ, நாம இருந்துட்டு இருக்கிறது ஒரு காட்டு பகுதி, அது மட்டும் இல்லாம இப்ப நைட் டைமுமே ஆயிடுச்சு, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், ஈவன் அந்த பொண்ணு மனசுல நினைக்கிறது கூட ஒன்னால கேட்க முடியாது, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு வர உனக்கு மனசு வந்துச்சு, போய் கூட்டிட்டு வான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடி போறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்த எல்லா சீனுமே பிளான் தான், பிகாஸ் நம்ம ஹீரோயின் இங்க வரதுக்கு முன்னாலேயே பெட்டிக்கு கால் பண்ணி, நான் ஹீரோவை லவ் பண்றேன், ஹீரோவுமே நான் லவ் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயமுமே எனக்கு தெரியும், ஆனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நாங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டோம், சோ அந்த விஷயத்துல இருந்து ஹீரோவை வெளியில கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப அங்க பிரௌனியை கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் அங்க சில ஒரு கோல்மால்லாம் பண்ணி ஹீரோ மட்டும் தனியா அனுப்பி விட்டுருவேன், அதனால நீ தான் ஹீரோவை என்ன தேட வைக்கணும், முக்கியமா நான் தொலைஞ்சு போன அந்த கேப்ல நீயும் பிரௌனியும் மனசுக்குள்ள எதுவுமே நினைக்க கூடாது, பிகாஸ் நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அவனுக்கு நம்ம பிளான் போட்டு வச்சிருக்கோங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போயிடும், சோ நீங்க 2 பேரும் ஏதாவது பாட்டு பாடுங்க, இல்ல ஹம்மிங் பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது பத்தி யோசிங்க, அப்படிலாம் நீங்க பண்ணா மட்டும்தான் ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதல் வெளிவரும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. ஈவன் இப்ப அதையுமே கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை அங்க இங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஐயோ அம்மா கால் வலிக்குதேன்னு சொல்லி கத்தவும், ஹீரோயினை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் கால் அடிபட்டு இருக்க மாதிரி பயங்கரமா நடிக்கவும் நம்ம ஹீரோ அதை உண்மையா நம்பிட்டு ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு அங்கிருந்து வெளியில வரும்போது தான், இவ்வளோ வெயிட்டா இருக்கிற ஒன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு கிலோமீட்டர் கணக்கா உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்தங்கிற விஷயத்த நீ மறக்காம உன் நாவல்ல எழுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றதுனால, நான்லாம் ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லையே, அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரதுக்கே இவ்வளோ சீன் போடுற, நீ எல்லாம் எப்படிதான் லைஃப் லாங் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறியோ தெரியலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ திருதிருன்னு முழிக்கிறாரு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின், என்ன நான் சொல்றதெல்லாம் ஓகே தானேன்னு கேட்கவும், இங்க பாரு நான் உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் விடாம கலாய்ச்சிட்டே இருக்காங்க. தென் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு பெட்டி நம்ம போட்ட பிளான் மாதிரியே எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு மனசுல நினைக்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்டுறதுனால பொத்து நம்ம ஹீரோனை கீழே இறக்கி விட்டுட்டு, என்ன நடக்குது இங்க, என்னடா பிளான்னு சொல்லி கேட்கவும் நம்ம பெட்டியும் பிரௌனியும் அங்கே இருந்து ஹம்மிங் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம பெட்டியை பிரௌனி ஹீரோ கிட்ட சாரி கேட்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றான். சோ நம்ம பிரௌனியுமே வேற வழியே இல்லங்கிறதுனால ஹீரோ எவ்வளவு திட்டினாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் ரொம்பவே பயந்து சாரி கேட்கறா. பட் நம்ம ஹீரோ, நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல, பிகாஸ் இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களுமே புரிய வருது, நீ என்ன ஒரு நல்ல இன்டென்ஷனுக்காக அந்த ஆன்டி ஃபேன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. சோ அந்த விஷயம் இப்படி ஒரு வில்லங்கமா முடிஞ்சதுக்கு நீ காரணமாக மாட்ட,
அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலுமே நீ எனக்கு சப்போர்ட் பண்றது நிறுத்தாம என் கூடயே தான் வந்துட்டு இருக்க. அதுக்காக நான் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா உங்ககிட்ட நான் ரொம்பவே ஹார்ஷா பேசினதுக்கு சாரின்னு கேட்கவும் நம்ம ப்ரௌனி சந்தோஷத்துல அப்படியே ஹீரோவை ஹக் பண்றதுக்காக வரா. பட் டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோவை ஹக் பண்ணாம விட்டுடுறா. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ நான் ஒன்னும் ஒரு ஃப்ரெண்டை ஹக் பண்றேன்னு சொல்லி ப்ரௌனியுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதனால நம்ம ப்ரௌனி ரொம்ப சந்தோஷப்படுறா. தென் இந்த மூமெண்ட் என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு மூமெண்ட். இந்த மாதிரி திரும்ப ஒரு மூமெண்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி பயங்கரமா பெட்டிக்கிட்ட சொல்லி சீன் போடவும், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ வேல்யூபிளாக கிடையாது. பிகாஸ் நான் ஹீரோவை அடிக்கடி ஹக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால வேணும்னா எனக்கு இதோட வேல்யூ தெரியாம இருக்கலாம். ஆமா ப்ரௌனி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு நம்ம பெட்டி கேட்கவும், எனக்கு என்ன, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே போல ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்றதுனால, அப்போ நீ ஹீரோவை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவியான்னு நம்ம பெட்டி கேட்கறதுனால, ஹீரோவை ஃபாலோ பண்ண போறேங்கிற பேர்ல உன்னையும் ஃபாலோ பண்ண போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற லவ் இவங்களுக்கே புரியுது. அப்புறம் என்ன, நம்ம கென் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலா சேர்ந்துடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உன்னை நான் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு, ஆனா நீ ஏன் மற்றவங்களை ஹர்ட் பண்றாங்கிறது தான் எனக்கு புரியல, அதனால தான் உன்னை மீட் பண்ணணுங்கிறதுக்காக உன்னை ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணி நீ இந்த இடத்துக்கு ஷூட்டிங் வரேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டுப்டாப்பை கூட்டிட்டு இந்த ஊருக்குமே வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லவும், அப்போ உனக்கு என்ன பிடிக்கல, என்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் தான் பிடிச்சிருக்கு, அதை நீ உன் நாவல்ல எழுதுறதுக்காக தான் என்கிட்ட பழகிட்டு இருக்க கரெக்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறதுனால, அட என்னப்பா நீ இப்படிலாம் பேசுற, நான் மனசுல நினைக்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், நீ மனசுல நினைக்கிறது வேணா எனக்கு கேட்காம இருக்கலாம், ஆனா உன்னோட ஹார்ட் பீட் டப் டப் டப்னு அடிக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குதுன்னு சொல்றதுனால, ஆமா எனக்குமே உன் கூட பழகும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஆனா நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க விரும்பலன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிஸ் பண்றதுக்காக ஹீரோயின் பக்கத்துல வந்து, நீ எழுத போற நாவல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்ப கிஸ் பண்றதையுமே எழுதுவியான்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோயின் சீ தள்ளிப்போ, லவ் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே உனக்கு கிஸ் கேக்குதா, நீ ரொம்பவே ஃபாஸ்டான்னு சொல்லவும், நம்ம ஹீரோ இதுதான் நான், என்னோட பேரு சன், எனக்கு அடுத்தவங்க மனசுல நினைக்கிறத கேட்கிற சூப்பர் பவர் இருக்கிறதுனால நான் என்னோட மனசு என்ன சொல்ல வருதுங்கிறதையே கேட்காம விட்டுட்டேன், ஆனா பரவாயில்ல, என்னை சுத்தி இருந்த எல்லாருமே எனக்கு அதை புரிய வச்சுட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி நான் மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. ஆனா இன்னும் நம்ம எல்லாருக்குமே எப்படி ஹீரோக்கு இருக்கிற சூப்பர் பவரை பத்தி ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சுங்கிறது தெரியாது இல்லையா, அந்த விஷயத்த இங்க தான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நம்ம ஹீரோயின் படிச்ச நாவல்ல இருந்த ஹீரோயின் யாரையாவது தொட்டாங்கன்னா அந்த கேரக்டரோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, சோ அந்த விஷயத்த இங்க நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணி, நீ சொன்னது போய் தானே, அதை நீ நாவல் புக்ல படிக்கல, அந்த சூப்பர் பவர் இருக்கிற ஹியூமனே நீ தானேன்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோயினுமே அசால்ட்டா, ஆமா பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா என்ன உன்னால எப்படி நான் மனசுக்குள்ள நினைக்கிறது தெரிஞ்சுக்க முடியலையோ அதே மாதிரிதான் நான் உன் கையை பிடிச்சு பார்க்கும்போது என்னால உன் பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்க முடியல, அப்போதான் நீயுமே இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஹியூமனுங்கிற விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு, அதனாலதான் உன்னை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், பட் ஃபைனலா உன்கிட்ட இப்படி சரண்டர் ஆவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ ஓகே நான் அடுத்து நம்ம ஊர்ல இருக்கிற இன்னொரு டேமுக்கு போறேன், நீயுமே என் கூட வா, அங்க ரொம்பவே பார்க்க பிளசண்டான அட்மாஸ்பியர்லாம் இருக்கும், முக்கியமா ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கிற ஏன் கூட நீ ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் என்ன தற்பெருமையா, பரவாயில்ல இந்த டீலுக்கு நானுமே ஒத்துக்கிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஃபைனலா சேர்ந்துடுறாங்க. இதோட ஸ்பார்க் மிஸ்டர் அரகேண்டுங்கிற இந்த சீரீஸுமே ரொம்ப ஹாப்பியா முடியுது.